இந்த உணர்வின் அறிவால் நீ தெரிந்து கொள்ளும் நிலைகள் பெற்றவன் நீ. தெரிந்தவன் உணர்வை நீ உனக்குள் வரும்போது இந்த உயிரால் வளர்க்கப்பட்ட மனிதன் நீ. அவனிடமே வேண்டி அந்த அருளை நீ பெற வேண்டும் என்று எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் தான் கீதையில். அந்த மெய்ஞான உணர்வை நமக்குள் சேர்ப்பிக்கப்படும் போது அதனின் நிலைகள் பற்று. அதான் ராமனை பற்றி சொல்லும் போது சீதா ராமா இப்ப என் சொல் உணர்வின் தன்மை உயர்ந்த ஞானி உணர்வை சொல்லும் போது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக மாற்றும் போது சீதா லட்சுமி லட்சுமி நாராயணா. காந்தத்தால் சூரியனாக ஒளியின் சுடராக வளர்க்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் காந்த புலன் சொல்லும் சுவையை தனக்குள் சுவையாக மாற்றி சீதா லட்சுமி. இந்த சுவையை காந்தம் கவர்ந்து கொண்டது. அங்கே லட்சுமி நாராயணா, இங்கே சீதா லட்சுமி. சுவையின் நிலையை தனக்குள் வளர்த்துக் கொண்டது என்று காரணத்தை காட்டு காரணத்துடன் தெள்ள தெளிவாக காட்டியுள்ளான். ஆனால் இந்த சொல்லை நீங்கள் கேட்கும்போது இந்த உணர்வின் தன்மை சுவையாகின்றது. சீதா ராமா, இந்த உணர்வின் தன்மை இந்த உணர்வுகளை அம்புகளாக பாய்ச்சப்பட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த மகிழ்வூட்டும் நிலையாக உங்களுக்குள் உருவாக்குகின்றது. ஒரு காரமான சொல்லை நான் எழுத்து சொல்லும் போது வெறுப்பான உணர்வுகளை சொல்லும் போது சீதா லட்சுமி தான். ஆனால் அதே சமயம் அதே மனிதன் இந்த காரமான வெறுப்பான உணர்வை நுகரப்படும் போது சீதா ராமா தான் நாராயணன். இதை கவர்ந்து தனக்குள் அது லட்சுமியாக மாறி அதன் வழிகொண்டு சுவையின் தன்மையை சீதா லட்சுமியாக மாறி அந்த உயிரால் நாம் நுகரப்படும் போது லட்சுமி என்ற நமது காந்தம் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. இதனால் உணர்வால் நுகரப்படும் போது இந்த திரேதா யுகத்தில் அந்த நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகின்றான். எண்ணம் ராமன் அம்பை எய்தான் என்றால் கணைகளை திருப்பி வாங்கிக் கொள்ளும். நான் கோபமாக பேசும்போது இந்த உணர்வின் கணைகள் ஊடுருவுகின்றது. அதனின் கணைகளை மீண்டும் திருப்பி நம்மை தாக்குகின்றது. ஆகவே எந்த மகிழ்ச்சியூட்டும் கணைகளை உங்களுக்குள் பாய்ச்சுகின்றமோ அந்த மகிழ்ந்துடன் பேச்சும் பேச்சும் அந்த உணர்வின் கணைகளாக எண்ணெய் சார். நான் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்றால் இது சீதா ராமா. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை நமக்குள் சீதா லட்சுமி. அதான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். சூரியனும் தன் ஒளி கதிர்களை பாய்ச்சி ஒரு தாவர இனசத்தை தனக்குள் கவர்ந்து விட்டால் அதே இனத்திற்கு இந்த உணர்வின் தன்மை அதற்கு கவர்ந்து அந்த உணர்வின் அறிவாக அதை இயக்குகின்றது. அதை அறிய செய்கின்றது. உணர்வால் உணர்த்துகின்றது. மனத்தால் அறிய செய்கின்றது. மனத்தை கொண்டு தன்னை காத்துக் கொள்ளவும் செய்கின்றது. ஆனால் அதே போன்று அதே சூரியனால் வெளிப்பட்ட நிலைகள் எவ்வாறோ இதே போன்றுதான் நமது உயிர் இதை நுகர்ந்து அறிய செய்கின்றது. அதனின் குணங்களுக்குண்டான அணுக்களுக்கு உணவாக கொடுக்கின்றது. எதனின் மரத்தின் வித்தாக விளைந்ததோ புவியின் நிலைகளுக்குள் பதிவு செய்யும் போது அதன் அறிவின் தன்மையாக அதை வளர்க்க அது உதவுகின்றது. இதே போலதான் நமது உயிர். நாம் எதனின் உணர்வின் தன்மை அணுவாக மாறுகின்றதோ அதற்கு இதை உணவாக கொடுக்கின்றது. ஆகவே நாம் எந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்குகின்றோமோ இந்த உணர்வின் சக்தி நமக்குள் கூட்டப்படும் போது அந்த உணவின் அலைகள் நமக்குள் அது மாறுகின்றது. பின் யார் ஒருவர் வேதனைப்படும்படி சொல்லுகின்றனரோ இதை நம் ஆன்மாவா இருக்கும்போது மறைந்திருந்து இதை தாக்குகின்றது. வாலியை ராமன் நேரடியாக பார்க்கவில்லை, மறைந்திருந்தே தாக்குகின்றான். இந்த ஒருவன் வேதனைப்படும் சொல்லுகளை சொல்லப்படும் போது அவனை நேரடியாக நீங்கள் பாருங்கள். அப்ப அந்த வலிமை மிக்க சக்தி நல்ல குணங்களை எல்லாம் மாற்றி விட்டு வாய்ப்பு இப்படி சொல்றான் பாரு, நான் ஒண்ணுமே சொல்லல இந்த மாதிரி செய்யறானே அப்படின்னு நீங்க என்னதான் சொல்லுங்க,
அப்படி எப்படியா ஒன்றும் சொல்லாம உங்களை சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்க உங்களை கேட்பாங்க. சும்மா இருக்கும்போது சொல்லுவாங்களா? இதே சொல் ராமன் நம்ப இது என்றால் திருப்பி கணிவாங்க. நாம எதனை கலந்து எந்த சொல்லாக பாடுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மையை அங்கே கலந்து அதனுடைய வினாவாக இங்கே கெழும்பும். நீங்க எவ்வளவுதான் நான் தப்பவே பண்ணலையேன்னு சொல்லுங்க, தப்பு பண்ணாம இப்படி சொல்லுவாங்களா? எதை உருவாக்கி எதனின் சொல்லாக அம்பாக பாய்கின்றதோ அந்த சொல்லுக்குள் அது நிலை வரும். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நாம் எதை ஆணையிட்டு இந்த உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது மீண்டும் அதை எலக்ட்ரானிக்கா மாற்றி அதனின் வலுகொண்டு மற்றதை தனக்குள் பிரித்து காட்டுகிறோம். அதே போலதான் நமது உயிர் ஒரு சொல்லின் உணர்வை எலக்ட்ரானிக்கா மாற்றி விட்டதென்றால் அதே இடம் வரப்படும் போது அது மாற்றும். இதை போல ஒரு மனிதன் எண்ண வலுகள் அதிகமாகிவிட்டால் அது வாதியாகி விடுகிறது. ஆனால் நம்முடைய நல்ல எண்ணங்கள் வலு இழக்கப்படும். தம் வாலி எவர் ஒருவர் நேரடியாக பார்க்கின்றார்களோ அவருடைய வலுகள் அனைத்தும் பகுதி அங்கே போய்விடும். எவ்வளவு காரண காரியத்தோடு இந்த சாஸ்திரங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஒருத்தன் வேதனைப்படும் போது சொன்னா நம்ம என்ன ஆகுதுங்க? நல்ல குணங்கள்னா நம்ம வலு பூராம இழந்துடும். அப்போ இதை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஏற்றி இதை தனக்குள் தாக்கிடாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்ககிட்ட ஆத்மசித்தி என்றது. எவ்வளவு கொடிய செயல்கள் வருகிறனும் அவர்கள் உணர்வுகள் வாலியாயிடக்கூடாது. இப்ப நீங்க கஷ்டம்னு யாராவது நீங்க எவ்வளவு தூரம் சொல்லட்டும், உங்க சாமி என்னையா செய்தாருன்னு சொல்லியாச்சுன்னா 4 தரம் சொல்லட்டும். அவருக்கு என்ன செய்தாரு, இவருக்கு என்ன செய்தாரு 4 தரம் சொல்லியாச்சுன்னா இதை வலிமை. அப்புறம் இது வலியாச்சுன்னா அந்த சுவையே உங்களுக்குள் அந்த எண்ணம் யமனாக வந்து ஞானத்தை அழித்து விடும். இருந்த சூழ்நிலைக்கு அழைத்து சென்றது. அதனால் நாம அந்த மகிழ்ச்சியோட அருட்சிக்கு சொல்றது சாமி என்ன சொல்றாருன்னு அர்த்தம் தெரியாது. முதல்ல ஆரம்பத்துல நமக்கு உபதேசத்தை கேட்டு இருந்தவங்களுக்கு காரணம் இந்த வேகத்துல அதை பதிவு செய்து அதை நினைவுல யார் கொண்டாடுறாங்களோ அந்த நினைவு கிடைக்கிற மாதிரி செய்தது. பின் அதை பதிவு செய்ததுக்கு தகுந்த மாதிரி விளக்கங்களை கொடுக்குறோம். நீங்க எவ்வளவு வேகமா செய்தாலும் கூர்மையா கவனிக்கும் போது பதிவாயிருது. முதல்ல இப்ப அர்த்தம் தெரியலைன்னா கூட வேகமா சொல்லும் போது அடுத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வரப்போகும்போது விளக்க வர கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்குதான் நான் முதல்ல கொஞ்சம் வேகமா சொல்லி வந்தது. ஆனா முதல்ல இருந்த இடம் வேறையா இருந்தது, அதனால வேகமா சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. சில நேரங்கள்ல நம்ம பப்ளிக்க பேசும்போது கூட பொது இடங்கள்ல பேசும்போது இந்த மாதிரி மூலத்தை பிரிச்சு கொடுக்கறதே கிடையாது. பொதுத்தன்மையில சொல்லி அதுல மூலங்கள் இருந்தாலும் கூட அதை நம்மளவங்களுக்கு அந்த அது மேல பற்றுள்ளவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தான் சொல்லிட்டு வந்தது. மற்றவங்க இது என்னமோ அப்படிங்கிற வகையில மாற்றிட்டு போற மாதிரி. ஏன்னா அதை சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இதை எடுத்து திருடி அவங்க ஞானி ஆக்கிடுவாங்க. அவங்க மூலம் தெரியாது, ஆனா மக்களை ஏமாற்ற பயன்படுத்துறாங்க. கிடைக்கிறத பற்றி அவங்க எடுத்து திருடிட்டு போனாலும் கூட அதன் வழியில பின்பற்றி பிறருக்கு நன்மை செய்தால் பரவாயில்லைங்க. அதை இவங்க தீமையா பயன்படுத்திடுறாங்க. அதனாலதான் அதை சில இதுகள்ல இப்படி மாற்றி அப்படி மாற்றி இப்படி மாற்றி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கிடைக்க செய்யறது. ஏன்னா இப்ப இவ்வளவு அவசரமா அவங்கள வர சொன்னதுக்கு காரணம் இந்த 96 இதுக்கு மேல போனோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில வெறுப்படையும் நிலைகளே வரும். அந்த வெறுப்பின் தன்மை அடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா நாம் மீண்டும் புவியின் ஈர்ப்புக்கே வர்றோம். அந்த மாதிரி வெறுக்கும் அலைகள் இந்த காற்று மண்டலத்தில் அதிகமா வளர்ச்சி ஆகிட்டே வருது. இப்ப கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்பது போன்று நீங்க எந்த நிமிஷத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வகையில் இருப்பினும் கூட ஈஸ்வரா
என்று உங்க உயிரை வேண்டும் போது அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நீங்க பெற வேண்டிய போது வராகன் எப்படி சாக்கடையை பிளந்து அதன் நல்ல பருப்பை நுகர்தோ இதே போல காற்றுக்குள் இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நீங்க பிளந்து அடிக்கடி இது நுகர்ந்து இந்த சக்தியை நீங்க வளர்த்துக்கிறது. கூர்மை அவதாரம் என்று பல உணர்வுகளை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் தன்மை வலுப்பெற்று அதன் வழியில் வராகனாக விளைந்தது பன்றி. அதிலே வலுவை பெற்ற அந்த வலுவை கொண்டு தீமையை பிளந்து தீமையை பிளந்திடும் உணர்வை நல்ல மனங்களை நுகர்ந்து அதிலே விளைந்த நிலைதான் தீமையை பிளந்திடும் நிலைகள் பெற்று உருவாக்கியது நமது உயிர். அதான் கடவுளின் அவதாரம் வராகன் என்பது. இப்ப மனிதனான பின் இந்த தீமையை பிளந்தவர்கள் மகரிஷிகள், அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றவர்கள். ஆகவே மனிதனான பின் அந்த தீமைகளை பிளந்த அருண் ஞானின் உணர்வுகள் இங்கே உண்டு. அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது நீங்கள் எப்போது எண்ணினாலும் அதை நீங்கள் பெற்று உங்களுக்குள் தீமையை விளைவிக்கும் உணர்வுகளை பழக்கவும், காற்றில் இருக்கக்கூடிய அந்த தீமையை பழந்து நல்ல உணர்வை நுகரவும், அந்த மகிழ்ச்சியின் அருள் பற்றுடன் நீங்கள் பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கை தீமை என்ற நிலையில் பற்றற்றதாக மாற்றுவது. பற்றதுன்னா வெறுப்பு, வெறுப்பு, கோபம், பாசம், பரிவு. பாசத்தால் என்ன செய்யும்? வேதனை தான் அதிகமா நுகர்ந்துடும் விஷத்தை. பாசம் எவர் மேல அதிகமாகுதோ அப்ப வேதனை என்ற நஞ்சை கூடவே சாப்பிடும். இப்ப நம்ம பையன் மேல பாசம் அதிகமா இருக்கிறோம், அவன் மற்ற நண்பர்களோட சேர்ந்து அவன் சரியா படிக்கலைன்னா உடனே வேதனை என்ற விஷம் நமக்குள் கலந்துருது. அவனை எண்ணியே நமக்குள் எடுக்கும்போது நம்ம உடலே கரைஞ்சு போகும். விஷத்தை சாப்பிட்டால் எப்படியோ அப்ப அந்த உணர்வு நோயாக மாறுது. அப்ப அந்த நோயின் தன்மை பேயாகவே மாறுது. இப்படி பண்றானே, இப்படி பண்றானே, இப்படி பண்றானே இந்த உணர்வு வளர்த்து கொண்ட பின் நம் இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பின் பேயாக போய் தான் ஒரு உடலுக்குள் மீண்டும் நோயாகவே உருவாக்கும். ஆகவே இதை போன்ற நிலைகள் என்று நாம் விடுபடுவதற்கு நீங்க எந்த நிமிஷம் நீங்கள் மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று உங்க உயிரின் ஒன்றீங்களோ அப்ப நீங்க அந்த சக்தி பெறும் தகுதி ஏற்படுத்துறோம். அது விரைமில்லாத எந்த நிமிஷத்தில் நீங்க எடுக்கலாம். அதுக்குதான் அந்த ஆளை பதிவு செய்வதும். இப்போ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த 3 நாள் கொடுக்கும் சக்தி இந்த வாழ்க்கையிலே நீங்களும் பெற்று நீங்க பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அதை கிடைக்க செய்யணும். உங்க பார்வை, உங்க சொல், உங்க மூச்சலைகள் காற்றிலே பரவினாலும் நீங்கள் யாருக்கு பார்த்து அவர்கள் இந்த நன்மை பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை எண்ணினால் அதை அவர்கள் பெற முடியும். ஆக ஒரு செடிக்கு பக்கம் களை இல்லாது தன் இனத்தின் செடி பெருகிவிட்டால் குவிந்த சக்தி கொண்டு அந்த தாவர இனங்கள் செழிப்பாக ஓங்கி வளரும். களைகள் முளைத்து விட்டால் தன்னை அந்த நிலைகள் வளருவதில்லை. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் களைகள் முளைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரை பார்த்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், அவர்கள் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும், அவர்கள் எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும். இதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வருகின்றது. இப்ப நாம எல்லாம் சொல்லுவோம், நான் எல்லாம் நினைக்கிறேன், எனக்கு இப்படி ஆண்டவன் யோசிச்சு அந்த பழைய பழக்கம் நம்ம கிட்ட வந்து. ஆனால் அதற்கு முக்கியத்துவம் இல்லாதபடி இதை செய்வோம். அடுத்து நாம் இப்ப தியானிப்போம். ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் அது பண்ணுவோம். இந்த உணர்வுகள் பூராமே நம்ம மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் இணைக்க செய்து இந்த 3 நாளும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் உங்களை இணைய செய்து அந்த உணர்வை பெருக்க செய்து அதை பெருக்கிய உணர்வு விளைய செய்து உங்க பார்வையால், உங்க பேச்சால், மூச்சால் நீங்கள் பார்க்கும் அனைவருக்கும் அந்த மெய்வழி பெறும் உணர்வை பரப்பும் நிலைகளுக்கு தான் நீங்க உருவாக்க சொன்னது. இப்ப சில பேர் என்ன சாமி சாதாரண வழக்கில் நினைப்பாங்க, நான் இங்க நீங்க போட்ட உடனே சாமி நினைச்சு சொன்னா போறோம், உடனே பாரு சாமி நம்மளுக்கு சொல்லல பாரு அப்படின்னு அவங்க எண்ணுவாங்க. அவங்க இந்த நிலைகளை
நமக்கு இந்த சக்திகள் இப்ப என்னனாலும் அவங்களுக்கு இது கிடைக்குது, கிடைக்க செய்வதற்கு தான் அது பண்றோம். டிவி ஒளிபரப்பு எங்க பண்ணாலும், ஒரு கிராமத்துல வச்சாலும் மலைப்பகுதியில கொண்டு வச்சாலும் அந்த ஸ்டேஷனை வச்ச உடனே எடுத்து அந்த படத்தை பார்க்கிறோம். இங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய இடங்களையும் பார்க்கும்போதும் பார்க்கிறோம். நாம எங்கிருந்து பார்த்தாலும் பார்க்க முடியும். அதனால நாம எங்கேயும் பார்க்க முடியும் என்ற நிலையை இப்ப உங்க சக்தி நீங்க நண்பர்களாக நீங்க சந்திக்கும் போதெல்லாம் இந்த உணர்வுகள் அவங்களுக்கு சக்தியா மாறி அவங்களும் மற்றவங்களுடைய நிலைகள் பெற செய்யணும். இதுதான் நம்ம வேற ஒண்ணும். நம்ம அதை பற்றுடன் பற்றி எல்லாருக்கும் பற்ற வைக்கும் போது நாமளும் அந்த சூரியன் எத்தகையோ விஷத்தன்மையுடைய நிலையில் எடுத்தாலும் அது பிரிச்சிருது, ஒளியின் சுடராக மாறும். அதுல இருந்த மகா ஞானி அந்த உலகில் அவன் சுவாசிக்கும் உணர்வு எதுவானாலும் அதுல வந்து நஞ்சினை பிரித்து வைத்து ஒளியின் சுடராதான் மாற்றிக்கொண்டது. ஆனால் இந்த மனித உடலில் அவர்கள் பற்றிய பின்பற்றிய உணர்வை நமக்குள் சேர்த்தால்தான் என்றும் ஒளியின் சுடராக நாம் நினைக்க முடியும். அதை பெற செய்வதற்குத்தான் இந்த நிலையை. இப்ப எனக்கு சுயநலம் ஜாஸ்தி. ஏனென்றா நீங்கெல்லாம் பெறணும் பெறணும் பெறணுங்கிற வகையில நினைக்கும் போது அது எனக்குள் வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப நீங்கெல்லாம் மகிழ்ச்சியா சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி எனக்குள் விளையும். இந்த சுயநலத்தை கருவிதான் உங்களுக்குள் இந்த பொது நலத்தின் சக்தியை பரப்பும். இதே மாதிரி நீங்கெல்லாம் நல்லா இருக்கும் நான் சுயநலமா எண்ணும் போது நீங்களும் அந்த சுயநலமா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அந்த சுயநலம் பொதுநலமானாலும் அது சுயநலம். இப்ப நம்ம 1000 பேர் சேர்த்து ஒன்னாக எடுக்கும்போதுதான் அந்த மகிழ்ச்சி. பல லட்சக்கணக்கான உணர்வை எல்லோரும் நல்லா இருக்கும் எண்ணியதான் மகரிஷி. பல கோள்களின் சக்தியுடைய உணர்வுகளை மாற்றும் போதுதான் சூரியன் ஒளி. ஆகவே நமக்குள் இந்த உணர்வின் இயக்கத்தின் நிலையில் உண்டான நாம் உயிரின் ஒளி. ஆகவே நாம இத பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை. 6வது அறிவு கார்த்திகேயா. எப்பொருளையும் நாம் அறிந்திடும் உணர்வுகள், எப்பொருளையும் கண்டுணர்ந்து படைத்திடும் உணர்வுகள் தான் கார்த்திகேயா. சரகண பாவா குகா. தீமைகளை சரளமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலுக்குள் உடலாக நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயன். எதனையுமே அறிந்து உருவாக்க தெரிந்து கொண்டதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆக எதனையும் அறிந்து கொள்ளும் நிலைகள் பெற்றவன் கார்த்திகேய 6வது அறிவு. ஆக அறிந்து உணர்ந்து உணர்வின் தன்மை உருவாக்க தெரிந்து கொண்டவன் அதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான். எவ்வளவோ எளிதில் இந்த 6வது அறிவை தெளிவாக்கியத்தில் நாம் ஏன் முன்னாடி போகணும்? நம் முன்னாடியே போவோம். அந்த ஞானி உணர்வுடன் பின்பற்றுவோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம தியானிப்போம். 4 மணிக்கு மேல எல்லாம் வருவோம். இந்த 3 நாள்ல நீங்க பல அற்புதங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த அற்புத சக்தியா விளங்கிடுவீங்க. உங்க செயலும் அற்புத சக்தியா மாறணும். இந்த ஆசைதான் எனக்கு பேராசை. அதை நீங்க நிச்சயம் பெறுவீங்க.